நபி அவங்க சொன்னாங்க, இப்போ நாங்கள் யாரையும் சும்மாடப்படாது, நீங்கள் எல்லாரும் நம்மகிட்ட வந்து வாக்குறுதி பண்ணுங்க, பையத்து பண்ணுங்க, திரும்பி போறதில்ல யாருமே மௌத்தாகும் வரைக்கும் திரும்பி போறதில்ல, யுத்தம் பண்றதுன்ற விஷயத்துக்கு நம்மளோட கையில பையத்து பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பையத்து பண்ணணும்னு சொல்லி வாக்குறுதிட்டாங்க. எல்லாரும் வந்து நபியோட கையை பிடிச்சி நான் திரும்பி போக மாட்டேன், மௌத்தா வரைக்கும் யுத்தம் பண்ணுவேன், உயிர் போக வரைக்கும் யுத்தம் பண்ணுவேன், எல்லாரும் கையை பிடிச்சி சொல்லணும். அதுக்கு பையத்துன்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் அதுதான் உடன்படிக்கை. கையை பிடிச்சி சொன்னதுதான். அந்த இடத்துல ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தை கீழே தான் எல்லா சஹாபாக்களும் வந்து பையத் பண்ணாங்க. எல்லாம் குர்ஆன்ல சொல்றாங்க, லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரதி ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம். அந்த மரத்துக்கு கீழால நபியை அவங்களோட கையை பிடிச்சி யாரெல்லாம் பையத்து பண்ணினாங்களோ அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிஞ்சிருக்கிறான். அவங்கள அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆக அப்ப பையத்து பண்ணி எல்லாம் முடிக்கிறாங்க. எல்லாம் பையத் பண்ணி முடிச்சுட்டு உஸ்மான் ரலியல்லாஹு வாராங்க. நபி அவங்க பார்த்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு வாராங்களே, உஸ்மான் ரலியல்லாஹு வார